நம்ம இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2லேருந்து 3 கார்லிக் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதை கட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். உங்களுக்கு நம்ம காரம் வேணும் அப்படின்னா நம்ம பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போதும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஓரளவு மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிராபை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கால் எதுவுமே உடைக்கலை, முழுசாகவே தான் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg கிராப் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை க்ளீன் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். முழுசாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கால் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது இந்த கிராப்பில் ஃபுல்லாகவே அந்த கீழே இருக்க மசாலா படுற மாதிரி இதை நம்ம நல்லா பிரட்டி விட்டுறணும். பிரட்டி விட்டிங்க அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இப்போது ஓரளவு எல்லாமே பிரட்டி விட்டாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வேக வைக்க போகிறோம். ஸோ வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு கீழே அடிப்பிடிக்காது, மசாலாவும் ஒன்றோட ஒன்று வெந்து வரும். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தாவே போதும். சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஓரளவு வெந்ததுக்கப்புறமா திருப்பி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கீழே கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்குது. நண்டுமே ஓரளவு ஹாஃப் குக்குடாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதையும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுறலாம். பிரட்டி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 to 10 minutes இதை வேக வைக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அந்த நண்டுக்கு உள்பக்கம் எல்லாமே மசாலா இறங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இறங்கலை அப்படின்னா அந்த இடத்தெல்லாம் நல்லா பிரட்டி விட்டீங்க அப்படின்னா மசாலா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், அந்த பேக் சைடு ஃபுல்லாகவே மசாலாலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம அங்கே தானே ஃப்ளஷ் எடுப்போம். ஸோ அந்த இடத்துல நமக்கு மசாலா இறங்கியிருந்தது அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற அளவு. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு வறுவலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த தண்ணி மாதிரி இருக்குது இல்லையா, கீழே செமி கிரேவியாக இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையுமே நம்ம இன்னும் கொதிக்க வைக்கலாம். இல்லை அப்படின்னா செமி கிரேவியாக ஓகே அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எந்தளவு எல்லாமே குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது நம்ம மசால் மாதிரி தான் பண்ணியிருக்கோம், ஆனால் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். உங்களுக்கு மசால் மாதிரியே வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த வாட்ரியாக எதுவுமே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாட்டர் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.